அதிகமாக பயப்படக்கூடியவங்க. அதே போல அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த பெண் எப்படியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யாருட மனைவியாக இருந்தாலும் சரி, யாருடைய மகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கிறது, நீங்க அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடந்தீங்கண்டா அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இடத்துல மதிப்பு, கண்ணியம், கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிரௌன் அல்லாஹுடைய ஒரு பரம எதிரி, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், அல்லாஹோட சேலஞ்ச் பண்ண ஒரு மாபெரும் ஒரு பாவி. ஆனா ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ், ஃபிரௌனுடைய மனைவி என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அவங்களை கேவலப்படுத்தவும் இல்லை, அதே போல இந்த உலக வாழ்க்கையில அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தோல்வியாக ஆக்கவும் இல்லை. அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை தான் ஈமான் கொண்ட பெண்களுக்கு, ஈமான் உள்ள பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக குர்ஆன்ல காட்டுறான். Allah gives them as example, parable for all the believers. ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உலகத்தில் வந்த, உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய, விசுவாசத்துடன் வாழ்ந்த பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ். யாருடைய மனைவி? அல்லாஹ்வுக்கு பரம எதிரி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறல்ல. அல்லாஹ் ஃபிரௌனை கியாம நாள் வரைக்கும் ஒரு உதாரணமாக, முன்மாதிரியா அல்லாஹ் வைத்திருக்கிறான். உன்னுடைய உடலை நான் கியாம நாள் வரைக்கும் ஒரு அத்தாட்சியாக வைப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிருக்கான். இன்னொரு பக்கத்துல in other hand you see, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை, you can see they were the wives of the Prophet sallallahu alaihi wasallam. ரெண்டு மனைவிமாருடைய, ரெண்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துல நிராகரிக்கக்கூடிய பெண்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் காட்டுறான். எவ்வளவு சிறந்தவங்க! அவங்களோட வீட்டுக்கு வஹி இறங்கிச்சு, நபியுடைய மனைவியாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கல, அவங்க ஈமான்தாரிகளாக மாறல, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அவங்களோட வாழ்க்கை அமைக்கல, அல்லாஹ் இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்ல. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. நிராகரித்த பெண்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் நாம் உதாரணமாக வைக்கிறோம். அவங்க யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, அவங்க எங்களுடைய கட்டளை எடுத்து நடக்கல, நிராகரித்தாங்க. அல்லாஹ் இடத்துல எந்த ஒரு மதிப்பும் இல்ல, கௌரவம் இல்ல. அல்லாஹ் எங்கள்கிட்ட பார்க்கிறது நாங்க எந்த அளவுக்கு தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து கொண்டோம். குறுகிய கால வாழ்க்கை, அல்லாஹ் தாய்மாரின் அடிப்படையில உங்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு ரஹ்மத்தை செஞ்சிருக்கிறான், பெரிய அருளை செஞ்சிருக்கிறான். நீங்க சும்மா இருந்தாலும் நன்மையை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்க, நோன்பு பிடிச்சாலும் நன்மையை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்க, நோன்பு இல்லாம இருந்தாலும் நன்மையை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்க, குர்ஆனை ஓதினாலும் நன்மையை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்க, குர்ஆனை ஓதாட்டிலும் நன்மையை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்க. எதன் காரணமாக? உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக. அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளை நாங்க உருவாக்கணும், நல்ல சூழலை நாங்க உருவாக்கணும். ஒரு பெண் பிரசவ வேதத்துல, டைம் ஆஃப் பிரெக்னன்சி, அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், அந்த கஷ்டம் போதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் என்று சொல்றா. அந்த பிரசவ வேதத்துடைய நேரத்தில் அவருக்கு உயிர் பிரிஞ்சுட்டா அவ ஷஹீதாக மாறுறா. அன்பா அந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் எங்களுடைய பொறுமதிய. அல்லாஹ் எங்களை தாய்மார்களாக ஆக்கி வைக்கிறான். இந்த உலகத்துல உலகத்துக்கு வந்து சிறந்த எல்லா மக்களுக்கும்
சிறந்த எல்லா மனிதர்களுக்கு பின்னாலேயும் சிறந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, சிறந்த மனைவிமார் இருக்கிறாங்க, சிறந்த மகள்மார் இருக்கிறாங்க, சிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்க. இதனாலதான் அந்த ஆண்கள் உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒரு வெற்றிகரமான சமுதாயத்தை உருவாக்குறதுல பெரிய ஒரு பங்களிப்பு, பெரிய ஒரு contribution. What is your contribution? What is your part? What can we do? அதிகமான நேரத்தில் we think, நாங்க நினைக்கிறோம் முன்னுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து நாங்க சில விஷயங்களை சாதிக்கணும் என்று. அல்லாஹ் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு எப்படி வச்சிருக்காண்டா, நீங்க ஃப்ரண்ட்ல இருக்க மாட்டீங்க, ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய எல்லா நன்மையும் நீங்க கொள்ளடிப்பீங்க. முன்னுக்கு இருக்க மாட்டீங்க, பின்னாலதான் இருப்பீங்க, திரைக்கு பின்னாலதான் இருப்பீங்க, உங்களோட பேர்கள் குறிப்பிடப்படாது, ஆனா எல்லா நன்மை உங்களுக்கு தான், எல்லா நன்மையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சொல்ற நேரத்துல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி பேசுற நேரத்துல, you know what did he say? In this world there are a lot of people have done favors for me, but I have paid them back. For all those favors, whoever have done a favor to me, I have paid them back. But when it comes to the favor of Khadija radiallahu anha, by me I wasn't able to pay her back. Allahu Akbar. I wasn't able to pay her back. அவருக்கு அந்த அவ செஞ்ச உபகாரத்துக்கு என்னால பதில் உபகாரம் செய்ய முடியல, பதில் உபகாரம் செய்ய முடியல. மக்கள் என்னைய நிராகரித்த நேரத்துல அவ என்னைய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரலியல்லாஹு அன்ஹா என்னை அவ அணைச்சு கொண்டா, என்னை ஈமான் கொண்டா. மக்கள் எனக்கு பணம் தர மறுக்கிற நேரத்துல அவட செல்வங்கள் அனைத்தையும் எனக்காக வேண்டி செலவழித்தா. என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தா, ஒரு சிறந்த ஒரு மனைவியாக இருந்தா, எல்லா நேரத்திலும் எனக்கு துணையாக இருந்தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவ செஞ்ச எந்த ஒரு உபகாரத்துக்கும் என்னால பதில் உபகாரம் செய்ய முடியல, நாளை கியாமத்னால அல்லாஹ் தான் நமக்கு பதில் உபகாரம் செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பெண்கள் எங்கட வாழ்க்கையில who are the examples for us. We need to have some role models. My dear sisters, when we growing up, we look at this is naturally we build this up. We look at someone, we want to be like them. This is natural tendency of human being. Who are we going to take as our role model in this life? Our beloved Rasulullah sallallahu alaihi wasallam has named 4 great mothers. 4 great mothers sallallahu alaihi wasallam have named them. 4 சிறந்த பெண்களை, 4 சிறந்த தாய்மார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் குறிப்பிட்டாங்க. These are the people our role model. What did they do? What was a priority in their life? அவங்களோட வாழ்க்கையில அவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, எதை முன்னுரிமை கொடுத்தாங்க வாழ்ந்தாங்க? 2 பேருடைய பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2 பேருடைய பேர் குர்ஆன்லயும் குறிப்பிடப்பட்டிருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஒரு பெண் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் பின்த் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சய்யிதத்து நிசாஇல் ஆலம், இந்த ஆலத்தாருடைய பெண்களுடைய தலைவிமார்கள் என்று 4 பெண்களர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. சய்யிதத்து நிசாஇல் ஆலம். நீங்க ஒவ்வொருத்தரும் அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதி பங்கெடுக்கணும். அல்லாஹ் என்னை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான், எங்கட பிள்ளைகளை இந்த நாட்டுடைய இஸ்லாம் வளரக்கூடிய காரணமாக எங்கட குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். இஸ்லாத்துக்கு காரணமாக, இஸ்லாத்தை வளர்க்க அல்லாஹ் எங்களை காரணமாக ஆக்கி வைக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படியான ஒரு பெருமணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ ஒரு சிறந்த இடத்தை அடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எந்த ஒரு தியாகமும் இல்லை. அவ பிறக்கிற நேரத்திலே ஒரு அற்புதமாகத்தான் பிறந்தா. பிறக்கிற நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிஃப்டாக தான் பிறந்தா. யாருடைய தியாகம்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இம்ரஅத்து இம்ரான். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய நியத், அந்த பெண்ணுடைய உள்ளத்திலிருந்த இருந்த நேர்ச்ச, இம்ரானுடைய மனைவியுடைய உள்ளத்திலிருந்த நேர்ச்ச அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பினான் என்றா,
அல்லாஹ் அவங்களோட குடும்பத்துடைய பேர்ல ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கான். ஆல இம்ரான். ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இம்ரானுடைய குடும்பம். 2 மகள்மார் அவங்களுக்கு. ஒன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அதுவும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா. இந்த பெண்மணி இம்ரானுடைய மனைவியுடைய நேர்ச்சியை பாருங்க. நாங்க பாதையில போறோம், நாங்க ரோட்ல போறோம், அதை காண்றோம், இதை காண்றோம். நாங்க கற்பிணியாக இருக்கிற நேரத்துல தாய்மாரின் அடிப்படையில எங்களோட பிள்ளைகளுக்கு எங்கள்கிட்ட ஒரு விஷன் இருந்திருக்கும். மை சன் மஸ்ட் பிகம் லைக் ஹிம், மஸ்ட் பிகம் லைக் திஸ் ஹீரோ. ஏண்ட மகன் இவரை போற வரணும். மை சன் மஸ்ட் அச்சீவ் திஸ் அச்சீவ்மெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். மை டாட்டர் மஸ்ட் ரீச் திஸ் pinnacle of this life. இப்படி வித்தியாசமான விடயங்களை நாங்க சிந்திப்போம். இது இயற்கை. நோ ஒன் கேன் டினை. எந்த ஒரு தாய்க்கும் சொல்லலாம் எனக்கு அப்படி ஒரு ஆசை ஒன்றும் இல்ல, யாருக்கும் சொல்லலாம். நாங்க எல்லோரும் விரும்புறது, குறிப்பாக தாய்மார்கள், எங்கட பிள்ளைகள் கண்ணியமாக இருக்கணும், சிறந்த ஒரு இடத்தை அடையணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தாயுடைய இம்ரானுடைய மனைவியுடைய நேர்ச்சியை பாருங்க. இம்ரானுடைய மனைவியுடைய எண்ணத்தை பாருங்க. இம்ரானுடைய மனைவியுடைய ஆழமான நோக்கத்தை பாருங்க. இவ கற்பனையாக இருக்கிறா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வாரா. இந்த உலகத்துல எல்லாம் 2 இடங்கள், அது மஸ்ஜிதுல் நபவி, அது மஸ்ஜிதுல் ஹராம், அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. இந்த 3 மஸ்ஜிதுகள் தான் குறிப்பாக அங்க போயிட்டு தொழுறதின் மூலமாக அதிகமாக நன்மை கிடைக்கும். குறிப்பாக அங்க மட்டும், அங்க அந்த பள்ளியில தொழுவதற்காக வேண்டி பிரயாணம் செய்யலாம். அந்த 3 பள்ளி தான். இந்த பள்ளிக்கு போயிட்டு நான் தொழணுமே அப்படின்னு சொல்லி பிரயாணம் செஞ்சு போகலாம். இந்த 3 பள்ளிக்கு மட்டும்தான். லா தஷுத்துர் ரிஹால் இல்லா லிஸலாஸ் மசாஜித், மஸ்ஜிதி ஹாதா வ மஸ்ஜிதுல் ஹராம் வ மஸ்ஜிதுல் அக்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்மணி கற்பிணியாக இருக்கிற நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எக்ஸ்பெக்ட் பண்றா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போற. அல்லாஹு அக்பர். போயிட்டு பார்த்தா அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இடத்துல சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இவக்கு எவ்வளவு ஆத்திரம்டா. இவ நேர்ச்சி வைக்கிறா, யா அல்லாஹ், நான் பெற இருக்கக்கூடிய இந்த பிள்ளை, இந்த குழந்தை, யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தப்படுத்த, சிலை வணக்கத்தை சுத்தப்படுத்த இந்த குழந்தையை யா அல்லாஹ் நான் கொடையாக, இந்த குழந்தையை நான் யா அல்லாஹ் அர்ப்பணிக்கிறேன், நேர்ச்சி வைக்கிறேன். யா அல்லாஹ், என்ன நியத்? இந்த காலத்துல இருந்தா எங்களுக்கு என்ன செய்யலும்? 6 மாசம் ஆனதுக்கு பின்னால ஒரு ஸ்கேன் பண்ணி செய்யலாம். ஓஹோ, ஆம்பளை பிள்ளை தான், இப்ப அதுக்கு தேவையான சாமானங்களை நான் வாங்கி கொள்ளலும். இந்த பெண்ணுக்கு இது ஒரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எதுவுமே தெரியா. ஆனா இவ உள்ளத்துல அடிமனசில் இவட எண்ணம் என்னண்டா, எனக்கு எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைய தரணும் என்ற ஒரு ஆசை. நோ ஒன் கேன் டினை. எல்லா தாய்மார்களுக்கும் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் கொண்டு இருக்கும். ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்குதும். நீங்க கற்பனை ஆகிற நேரத்துல இது ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லம், என்ன பிள்ளை இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஏண்ட பிள்ளைதான் என்று நீங்க அணைச்சி கொள்ளுவீங்க. நீங்க யாரும் வானம் என்று சொல்ல மாட்டீங்க. ஆனா உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கும், இது ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இம்ரானுடைய மனைவிக்கும் இந்த ஆசை. என்ன நேர்ச்சி வைக்கிறா? இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தப்படுத்த இந்த குழந்தையை நான் நேர்ச்சி வைக்கிறேன். யா அல்லாஹ், ஏற்றுக்கொள். யா அல்லாஹ். فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட நியத்தை சீராக்கிக்கோங்க. எந்த நியத்தோட உங்களோட பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்களோ அல்லாஹ் அந்த நியத்தின் அடிப்படையில் உங்களோட பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ வைப்பான். சில பெற்றார்கள் தவறான நீயத்துல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, தவறான எண்ணத்துல பிள்ளைகளுக்கு பேரை கொடுத்தாங்க. பிள்ளைகள் வாலிப காலமானதுக்கு பின்னால அவங்களோட தவறான எண்ணம் அந்த டைம்ல ஒரு ஃபென்சியாக இருந்துச்சு, அது ஒரு அலங்காரமாக இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப கண்ணீர் வடிக்கிறாங்க, நாங்க செஞ்ச பெரிய ஒரு தவறு, என்ன செய்ய டூ லேட். நாங்க செஞ்ச பெரிய ஒரு தவறு, என்ன செய்ய டூ லேட். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உலக அடிப்படையில அவங்க எந்த நிலைமையும் அடையலாம். ஆனா முதலாவது அவங்க நீங்க நியத் வைக்கணும். முதலாவது எண்ணம், என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். இதுதான் கிரேட் கண்ட்ரிபியூஷன்.
நீங்க சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பெரிய கண்ட்ரிபியூஷன். இந்த உலகத்துடைய ஹிஸ்டரியில அல்லாஹ் குர்ஆன்ல தீனுடைய அமைப்புல இந்த இஸ்லாமிய அடிப்படையில் பல சம்பவம், உலகத்துடைய ஹிஸ்டரியிலும் பல முக்கியமான விஷயங்கள், உலகத்துல சாதித்தவர்களுடைய பின்னணியில அவங்களோட தாய்மார்கள் இருக்கிறாங்க. உலகத்துல பெரிய சாதனைகள் படைத்தவங்க. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ட்ராய் என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. There was a city known as Troy. More than 1,000 years nobody was able to defeat that city. In Rome, this city was known as Troy. No one was able to defeat it. எல்லா நேரத்திலும் அவங்க அவ்வளவு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த சிட்டியோட சண்டை பிடிக்க ராணுவத்துடைய தளபதி அனுப்பப்படுது. இந்த மகன் உம்மா இடத்துல மஷூரா கேட்கிறா. என்ன கேட்கிற, உம்மாவே என்னை அரசன் என்னை ட்ராய்க்கு போக சொல்றாரு, எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க இந்த விஷயத்துல? உம்மா 2 ஆப்ஷனே முன் வைக்கிற மகன் இடத்துல. மகன், உங்களுக்கு 2 ஆப்ஷன் நீங்க வாழ்க்கையில. ஒன்று, நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பெண்ணை திருமணம் முடிங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்க, அப்படி மௌத்தாகுங்க. கொஞ்சம் காலம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகள் உங்களை ஞாபகம் செய்வாங்க, அதுக்கு பின்னால் அப்படியே உங்களை மறந்து போட்டுருவாங்க. 2வது ஆப்ஷன், நீங்க இங்க இந்த ட்ராய்க்கு போங்க, ட்ராய் யுத்தம் நடக்கும், யுத்தத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க யுத்தத்துல வெற்றியை கொண்டுவீங்க, அதுக்கு பின்னால் அங்க மௌத்தாகுவீங்க நீங்க. ஆனா அந்த மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய 1000 வருடங்களுக்கு மேல உங்களோட பேரல மக்கள் சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. இந்த 2 ஆப்ஷன்ல ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது யாரு? தீனுள்ள பெண்கள் அல்ல. ஆனா அன்பான தாய்மார்களே, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின முறையை பாருங்க. பிள்ளைகளுக்கு தெளிவான ஒரு விஷனை கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுல கொடுத்தாங்க, ஒரு டிரெக்ஷனை கொடுத்தாங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு டிரெக்ஷன் கிளியர். மகன், நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், இதுல நீங்க தான் இதை தேர்ந்தெடுக்கணும். You have to select that. You know what he did? He selected. He said, okay, I'm going to live and anyway I'm going to die. So rather let me die and live forever than die and die forever. என்ன சொல்றாரு? Let me live and die forever. Let me die and live forever than die and die forever. என்ன சொன்னாங்கண்டா, நான் எப்படி மௌத்தாக போறேன், ஒன்று மௌத்தாகி நிரந்தரமாக வாழ்றது, நிரந்தரமாக மக்களுடைய ஞாபகத்துல மக்களுடைய துஆல வாழ்றது, இது சிறந்தது. மௌத்தாகி வாழ்ந்து நிரந்தரமாக மௌத்தாகிறத விட யாருமே ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தாயார் கொடுத்த இந்த சிந்தனை, இந்த விஷன், இவருடைய வாக்குறுதி என்ன? இவர் தாய்க்கு எப்படி தெரியும் இவர் போவாரு, யுத்தத்தை வெத்துவாரு? இல்ல தெரியா. அதை கொடுத்த உற்சாகம் என்ன? உற்சாகத்தை எடுத்தாரு, தைரியத்தை எடுத்தாரு. நான் போயிட்டு இந்த சிட்டியை நான் ஃபர்ஸ்டுக்கு டிஃபீட் பண்ண போறேன். 1000 வருடங்களும் தாண்டி இன்னும் நாங்கள் அவரை ஞாபகப்படுத்துறோம். ஏன்? அந்த டிஃபீட் பண்ண முடியாத அந்த சிட்டியை டிஃபீட் பண்ண ஒரு முக்கியமான ராணுவ தளபதி அவர். அந்த வைராக்கியத்தை எடுத்தாரு, போனாரு, செஞ்சாரு, விஷயத்தை சாதிச்சாரு. உலகம் முடியும் வரைக்கும் மக்கள் அவங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முறையில எங்கட பிள்ளைகள் கியாம நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாவோ, அதே போல கியாம நாள் வரைக்கும் எங்கட குழந்தைகளுடைய சேவைகள், எங்கட பிள்ளைகளுடைய சேவைகள் இது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இதுக்கு பின்னணியில உங்களோட பேர் குறிப்பிடப்படலாட்டியும் இம்ரானுடைய மனைவின்னு தான் சொல்றாங்க. இம்ரானுடைய மனைவியோட பேரை குறிப்பிட்டுள்ள குர்ஆன்ல. ஆனா அவக்கு எல்லா நன்மையும் பெற்று சேருது. பேர் வைக்கிற நோக்கமா அல்லது நன்மையை பெற்றுக் கொள்ற நோக்கமா? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒவ்வொன்றிலையும் பாடம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின்னணியில மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகளுக்கு, ஒரு நல்ல பத்தினி தன்மையுள்ள, அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய, பெற்றாருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு மகளுக்கு உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தினி தன்மையான ஒரு வாழ்க்கை. குழந்தையை பெற்றெடுத்தொன்ன என்ன துவா செய்றாங்கன்னு பாருங்க. இது ஒவ்வொருத்தரும் எங்களோட பிள்ளைகளை பார்த்து இந்த நாளும் இந்த துவாவை நீங்க செய்யுங்க. அன்பாந்த தாய்மார்களே, உங்களோட துவாக்கள் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களோட துவாக்கள் எந்தவித திரை இல்லாமல் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும்.
ரமலானுடைய கடைசி இரவுகள்ல கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இன்றைக்கு இஃப்தாருடைய நேரத்தை இந்த துஆவை நீங்க செய்யுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் செஞ்ச துஆ, யா அல்லாஹ் இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர். யா அல்லாஹ் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய சந்ததியையும் யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன் யா அல்லாஹ். ஷைத்தான் இவங்களை வழி தவற வைக்க கூடாது யா அல்லாஹ். உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் அதுக்கு பின்னால சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனா. அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ் ஒரு அழகான ஒரு கபூலாக, அல்லாஹ் அழகான முறையில அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த 4 பெண்கள்ல 2வது பெண் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான், அதுதான் ஃபிரௌனுடைய மனைவி. இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் எங்கட சில மகள்மாருக்கு சொல்லலாம். Some can say, you know what, I was born in a family where they were not, my mother was not so religious, so I was not guided properly, so that's why my life went like this. My excuse is that nobody, no girls, none of us have excuse. None of us have excuse. The wife of Fir'aun, who was she? She was living in the palace. She had all the luxury. She was the wife of the king, the first lady of Egypt, first lady of that kingdom. My dear sisters and mothers in Islam, her environment was totally opposite Iman, totally opposite of Islam. But in that environment, she did not disobey Allah subhanahu wa ta'ala. When she got the message, she accepted it. Allah gives an example for all those who are saying, our environment is bad. My husband, he doesn't want me to cover my head. My husband want me to be moderate. My husband want me to be a little bit flexible. My husband want me to fit in all part of life. We give various examples. I must obey my husband. Is any one of us having a husband worse than Fir'aun? Or someone even equal to Fir'aun? Or someone in 2nd grade of Fir'aun? Or 3rd grade to Fir'aun? No. None of us has it. He was such a tyrant, evil man. என்ன செஞ்ச இந்த பெண்மணி? அந்த மாளிகையில் இருந்தா எல்லாம் சொகுசும் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வை ஈமான் கொண்டா. எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான செய்தியை கொண்டாங்களோ ஈமான் கொண்டா. அல்லாஹ் இடத்துல எதை கேட்டான்? யா அல்லாஹ், எனக்கு இந்த மாளிகை வானம் யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்துடைய தற்காலிகமான இந்த உலகத்துடைய இன்பங்கள் வானம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து என்னைய பாதுகாத்துடு யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டித்தா யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய மனைவிய கியாம நாள் வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுறான். ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டித்தா. எல்லாம் மாளிகை, அவ நினைச்சது நடக்கும், அவ கேட்கறது கிடைக்கும். உலகத்தில் ஒரு பெண் எதெல்லாம் விரும்பவாவோ அது அனைத்தும் அவக்கு இருந்துச்சு. You name it what she wants, she got it. But she didn't want the worldly, worldly material, worldly benefit of this world. What she wanted the pleasure of Allah subhanahu wa ta'ala. Allah granted her the greatest place. And you know what? Allah replaced her. The greatest reward that Allah is going to give her in day of Qiyamah. Who is going to be her husband in day of Qiyamah in Jannah? Ashraful makhluqat, Rasulullah sallallahu alayhi wa sallam going to get married to her. Allahu Akbar. Nabi அவங்க முடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பெண்கள் இருக்கிறாங்க நாளை கியாமத் நாள்ல சொர்க்கத்துக்கு நபி அவங்க ஆரம்பத்துல சொர்க்கத்துக்கு நுழைவாங்க, அவங்களோட பின்னால நபியோட ஒண்டுக்கா சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய சில பெண்கள் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்துல எங்க வந்திருக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அவங்க யாருண்டா, எல்லா நேரத்திலையும் பத்தினி தன்மையோடு இருந்தாங்க. கணவன் வஃபாத் ஆகினதுக்கு பின்னாலையும் பத்தினி தன்மையோடு இருந்து நம்முடைய குழந்தைகளை அழகான முறையில வளர்த்தெழுப்பாட்டினாங்க.
அப்படியான பெண்கள் நாளைய கியாமத் நாள்ல முதலாவதாக நபியோட ஒன்றுக்கு சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. அல்லாஹ் அக்பர். ஏன் என்ன இந்த பாக்கியம்? ஒரு கஷ்டமான ஒரு காரியம். கணவன் இருக்கிற நேரத்தில் ஓகே, கணவன் வஃபாத்தானதுக்கு பின்னால பத்தினி தன்மையாக இருந்து கல்யாணம் முடிக்காம இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் இந்த நசீப் அல்லாஹ் கொடுக்கிறான். எதற்காக வேண்டி முடிக்காம இருக்கிறாங்க? சும்மா வேற எதுக்கும் அல்ல, எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்த்தெடுக்கணும், அழகான முறையில் வளர்த்தெடுக்கணும், கணவனுக்கு நான் லாயலாக இருக்கணும், கணவனுடைய வசியத்துல நான் பூர்த்தி செய்யணும் என்ற நீயத்தோட பெண்மணி அப்படி வாழ்ந்து அப்படியே மௌத்தாகிறா. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் இந்த சிறந்த அந்தஸ்து கொடுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரை ஹதீஸ்ல குறிப்பிட்டாங்க. இந்த உலகத்துல சிறந்த பெண்கள்ல ஹதீஸ்ல குறிப்பிட்டாங்க. அதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாத்துக்கும் உதாரணம். ஒரு சிறந்த மனைவிக்கு உதாரணம் இருக்குது, ஒரு சிறந்த மகளுக்கு உதாரணம் இருக்குது. சிறந்த மகள் மனைவிக்கு உதாரணம், சிறந்த மகளுக்கு உதாரணம், சிறந்த தாய்க்கு உதாரணம். இது அனைவும் நாங்க எங்கட வாழ்க்கையில் என்னென்ன ரோல்களை பிளே பண்ண போறோமோ, ஒரு தாய் என்ற அடிப்படையில சிறந்த தாய் ஃபிரௌனுடைய மனைவி, சிறந்த தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சிறந்த தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சிறந்த மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், சிறந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சிறந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சிறந்த மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது எல்லாத்துக்கும் உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பெண்களை வச்சிருக்கான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இவ எப்படி எந்த அளவுக்கு கவலை உள்ளவன்டா, தீனுடைய ஆரம்ப கட்டத்துல அவட அனைத்தையும் தீனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்தா, பிள்ளைகளையும் அந்த முறையில வளர்த்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்துண்டா. மௌத்துடைய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமுல் ஹுஸன் ஹதீஜா ரலியல்லாஹு இழந்தாங்க. அதை போல வேற எந்த ஒரு கவலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிற்கல்ல. அவ்வளோ கவலைப்பட்டாங்க, அவ்வளோ துஆ செஞ்சாங்க. மௌத்துக்கு பின்னாலேயும் எல்லா நேரத்திலையும் ஹதீஜா ரலியல்லாஹு ஞாபகப்படுத்தினாங்க. சிறந்தொரு மனைவி, சிறந்தொரு தாய், சிறந்தொரு சமூகத்துல இன்வால்வ் ஆயின சிறந்தொரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹுனுடைய நிலைமை, நபியுடைய மகள் ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழல்ல, மிகவும் எளிமையான வாழ்க்கை. நபி அவங்க விரும்பிருந்தாங்கண்டா பெரிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்க இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும் பல சம்பவங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி. அவட வேலைகளை செஞ்சு கொள்ள முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, அவளுக்கு வேலை, பசி, சாப்பாடு இல்ல. ரலியல்லாஹு அன்ஹு கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க. யாரு? நபியுடைய மத்த மருமகன் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரன். ஆனா ஒரு காலமும் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு சஹலட்ட கேட்கல, நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு சும்மா நீங்க ஜக்காத் அதியெல்லாம் எனக்கு தாங்களே. அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு அவர் கூலி வேலை செஞ்சு தன்னிழுத்து அவர் அந்த குடும்பத்தை பார்த்தார். ஒரு காலம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரர்கிட்ட கேட்கல, இந்த மாப்பிள்ளை உங்களோட மாப்பிள்ளை நல்லா அதியெல்லாம் கொடுக்குறாரே, எங்களோட வீட்டுக்கும் அனுப்பி வைங்க இல்லை. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அவங்க கண்ணியத்துடன் ஏழையாக இருந்தாங்க, கண்ணியமாக வாழ்ந்தாங்க, அவங்களோட வேலைகளை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க 4 பேரும் இந்த உலகத்துடைய ஆலத்தார், இந்த உலகத்துல அல்லாஹ் அனுப்பின பெண்களுக்கு 4 பேரும் சிறந்த பெண்கள். ஆனா சொர்க்கத்துடைய பெண்களுடைய தலைவி யாரு? வஃபாத்திமத்து சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, வஃபாத்திமத்து சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah. நிசாஇல் ஆலம், இந்த உலகத்துடைய பெண்கள்ல தலைவிமார்கள் இந்த 4 பேரும். ஆனா சொர்க்கத்துடைய பெண்களுடைய தலைவி என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மௌத்துடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தான் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருக்கிறாங்க. ஏதோ காதுல சொன்னாங்க, அதிகமாக கஷ்டப்பட்ட சின்ன காலத்திலிருந்தே தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவங்க இவங்க சின்ன வயசு, நபி அவங்க அடிபட்டு வாரத்தை இவங்க காணுவாங்க, இவங்க அழுவாங்க. நபி அவங்க மக்கால சுஜூத் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க காபால. அவங்களோட தலைக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல அப்படியே ஒட்டகத்துடைய குடல்களை போடப்பட்டிருக்குது. ஃபாத்திமா எல்லாம் ஓடி வந்து, அவ தான் சின்ன பிள்ளை, அவ வந்து எல்லாத்தையும் இழுப்பா, எடுத்து வாப்பா பாச்சுல, வாப்பா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன மகள் பிள்ளைகளுக்கு முன்னால கஷ்டம் கொடுக்கப்படுது. நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா என்ன மகளே ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் இந்த நபி கொண்ட தீன் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான் என்றா, இந்த ஊர்ல இந்த உலகத்துல எல்லா குடிசையும் எல்லா மாளிகை எல்லாம் கோணருக்கும் இந்த தீன் போயிட்டு சேரும் ஃபாத்திமா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே,
சகோதரிகளே, பாத்திமா ரலியல்லாஹு நபியோடு இருக்கிறாங்க, கேட்கிறாங்க. முல்லதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலங்கள், மெதுவாகத்தான் பேசினாங்க. கிட்ட காதை பெற்று சொன்னாங்க, காதுல ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பிக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு கூட கேட்கல. அதுக்கு பின்னால அழுந்ததுக்கு பின்னால திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ரகசியமாக காதுல சொன்னாங்க. சிரிக்க ஆரம்பிக்கிறான். அழுக அப்படி ஒரு ஸ்மைலிங்காக மாறிச்சு, சந்தோஷமாக மாறிச்சு. அன்பான தாய்மார்களே, நபியுடைய ஜனாசாவுடைய கடமைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சரியான ஞாபகம் இருக்குது. மனைவிமார் சரியான நுணுக்கம் அவங்க ஞாபகம் வச்சு கொண்டிருந்தாங்க. மகளிடத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? காதுல ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, முதலாவது தடவை சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி நான் அழுந்தேன். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன், என்ன கவலை, வாப்பா போறாரு, அதனால அழுந்தேன். அப்ப ரெண்டாவது தரக்கு சிரிச்சிங்க, என்ன சொன்னாங்க? இந்த குடும்பத்துல என்னைய முதலாவது வந்து சந்திக்க போறது நீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி மிச்சம் காலமாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழல்ல, அவங்களும் வஃபாத்தாகிறாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க வாழ வந்தவங்க அல்ல. ஆனா அவ குறுகிய கால வாழ்க்கை தான் வாழ்ந்தா. ஆனா சிறந்த 2 பிள்ளைகளை உருவாக்கிட்டு போனா. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தீனுக்காக வேண்டி ஷஹீதாகினாங்க, தீனுக்காக நட்பணித்தாங்க. ரசூலுல்லாஹுடைய பேர பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபியுடைய சந்ததிகள், எங்கெல்லாம் சாதாத்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஃபேமிலி லினேஜை சேர்ந்தவங்க தான், அந்த குடும்ப வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அவங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். பிள்ளைகளை பாதுகாக்கணும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு விஜனை, நான் ஒரு தாயாக இருக்கிறேன், ஒரு சகோதரியாக இருக்கிறேன், ஒரு மகளாக இருக்கிறேன். நான் என்னத்தை உலகத்துல எல்லாம் படிங்க, நல்லா படிங்க, ஒழுக்கமாக படிங்க. வெக்கத்தை வித்து நீங்க ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி கொள்றது இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க இங்க மட்டும் இல்ல, மௌத்துடைய நேரத்திலையும் கவலைப்படுங்க. வெக்கத்தை விட்டு ஈமான வித்து உங்களுக்கு எந்த ஒரு சர்டிபிகேட்டும் தேவையில்லை. படிங்க, ஆனா வெக்கத்தை பாதுகாக்குங்க, ஈமான பாதுகாக்குங்க, தீன பாதுகாக்குங்க. நல்ல அமைப்புல படிங்க, தடை இல்ல. இஸ்லாம் தடை போடல. ஆனா இஸ்லாம் எதுக்கு தடைண்டா? வெக்கத்தை வித்து மானத்தை இழந்து நாங்க படிக்க போறது அல்லாஹ் பாதுகாக்கும். என்ன செய்ய, நாங்க போற இடத்துல அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. எங்கட மனசு உறுதி, நாங்க உறுதியாக இருந்தோம்டா எல்லா இடத்துலயும் எந்த நிலைமையிலும் இருப்போம். அன்பான் தாய்மார்களே, சகோதரிகளே, I want to relate an incident for you. When I was studying in University of Western Cape, there were so many sisters. They were with full burqa, but they were studying. They were doing, science. Some were doing, mechanical, chemical engineering. Allahu Akbar. There's so much. And I know one Sheikh Alim, his name is Habibur Rahman. His daughter was, becoming a doctor, a gynecologist. You know what he did? His son-in-law and daughter both got married, and they were studying together in the university. They were protecting each other. This is something very important. You can go and study wherever you want, but protect your iman. Protect your iman. Protect your Islam. And see, this is a very short life. Death might come and take me over. This year Ramadan we were here. None of us has a guarantee that we will reach next year Ramadan. We always think, okay, after I get married, I will change myself. After I become a mother of one child, I'll change myself. You will go on saying until you meet the death. May Allah forbid. Until death comes to you, you will keep on saying, excuse, I will change, I will change. You change, if you want to change, you have to change now. That is what Allah expects. The change, what Hinda radiallahu anha did. Hinda, the wife of Abu Sufyan radiallahu anha. She was such a brave lady, she had the guts to even split the heart of Hamza radiallahu anha and take out the liver and, bite it off. But after Iman, after Islam, very, very strange hadith. She came to Rasul sallallahu alayhi wa sallam, she's replied, she's asking a fatwa. What is the fatwa she has? Ya Rasulallah, my husband is very stingy, he's not giving me enough expenditure. This is the iman, this is the effect, the iman, and this is the real tawbah, what they mean. My husband is not giving me enough expenditure. Do I have permission to put my hand and take from his pocket for amount that I need? Can I do this, Ya Rasulallah? Allahu Akbar. She had the guts to split another man's, chest and take the liver out. But after Iman, she's asking Rasul sallallahu alaihi wasallam,
Am I having the permission to do that? Rasulullah said, yes. If he's not fulfilling your need, you have the permission. The amount that what you need, you can take. Only for your necessary need. Allahu Akbar. This is the tawbah. The wife of Ikrimah radiallahu anha. Ikrimah radiallahu anha ran away, the son of Abu Jahl. When he ran away, the wife embraced Islam and asked Rasulullah, request, Ya Rasulullah, I know you have made, you have named 8 people, you see, anyway you can kill them. And one of them is Ikrimah. They have made major damage for Islam. Very badly they have hurt Islam. She went and requested, Ya Rasulullah, if Ikrimah embrace Islam and come, will you accept? This is the love that the wife really having to husband, This is a real love. Why? My husband must become successful hereafter. My children must become successful in the time of death. My children must become successful in the akhirah. This is a real love. Rasulullah said, okay, I'll give you my shawl. You take this, because on your way back, when these people see, they might kill him. You take this and say, Rasulullah told to bring him back. She traveled. She went, approached him, spoke to him, gave him a lot of courage. Say, please come. Everything is gone. What is past is past. Rasulullah is ready to forgive you. Please come. Did he say that he will forgive me? Ikrimah radiallahu anhu could not accept that. He said, did he say that he is going to forgive me? He said, yes, he have given me his shawl. This is a witness that he is going to accept you. He is going to forgive you. They were traveling back. They had to travel from Makkah to Medina a long way back. For a long time, 8 months, husband and wife have not lived together. They have not lived together. They have to spend the night. It happened they have to spend the night there. As usual, husband was approaching. Can we spend the night together tonight? What did he say? His wife said, حَالَ بَيْنِي وَبَيْنَكَ الْحِجَابَ الْإِسْلَامِ حَالَ بَيْنِي وَبَيْنَكَ الْحِجَابَ الْإِسْلَامِ Between me and you, the veil of Islam has come, so we cannot live the life of husband and wife. About our family life, we go back and we speak to Rasulullah. Allahu Akbar. This is the tawbah, my dear brothers. This is the tawbah. We are looking for excuse. We are looking for loophole. No, we are living in a 21st century. Before getting married, we must know each other. We must talk to each other. My dear brothers, 96%. I am guaranteeing you, my dear sisters, I will guarantee this. If you have had connection with anybody before marriage, all those marriage which you have pre-marriage relationship has failed, 96% have failed. This is the survey is proving. Because there is no barakah, one thing. And logically there are so many reasons. This is a topic on its own. Love before marriage and love after marriage. What is love means before marriage? What is love mean after marriage? What Islam considers as love? What Islam considers as lust? This is something very important. We have to think, because we have not come to live here. We are not a single individual. We have belongs to society, and we are mothers of the society. We are building this nation. Our responsibility of developing this society is great. As a contribution as mothers, as sisters, as daughters. When Allah subhanahu wa ta'ala speaks about Musa alayhi salam, Allah speaks surrounding him 5 women. Allah mentioned the 5 names of mothers. Allahu Akbar. 5 பெண்களுடைய பேர் அல்லாஹ் சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி உக்து மூசா, ஃபிரௌனுடைய மனைவி இம்ராஅத்து ஃபிரௌன், இப்னத்தா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து 2 மகள்மார்கள். ஆக அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான். அழகான நிறைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். மாஷா அல்லாஹ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அல்லாஹ் அழகான பிள்ளைகளை பெத்தெடுத்து இருக்கிறீங்க. அந்த பெத்தெடுத்ததுக்கு நன்மை உங்களுக்கு இருக்குது. இப்ப அவங்கள வளர்த்து கட்டி எழுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு அழகான முறையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இங்கேயும் கழிப்பீங்க, மௌத்துக்கு பின்னாலும் கழிப்பீங்க. பெத்தது எடுத்துட்டீங்க, இப்ப அந்த கட்டி எழுப்பணும், அது உங்களோட கையில இருக்குது. This is your 75% of the contribution is from mother, 25% is from the father. 75% your dedication is needed when it comes to developing a child. 75% is the mother, only 25% contribution from the father. So let us all take this. I don't want to take long. All of you want to prepare good, food for the Eid tomorrow. It's hopefully, inshallah. So want to do maybe shopping and all those things. May Allah subhanahu wa ta'ala give you that is a khidmah. When you do these things, do with the intention, I want to beautify
for sake of Allah. I want to prepare these for sake of Allah. It's all matters of intention. Not when people come, must look at my house and they must be impressed. They must eat my food and they must be impressed and they must praise. No. Intention is that I want to entertain guests. They must be pleased. I want to be a best hopes. All this good intention, Allah will reward you all. May Almighty Allah subhanahu wa ta'ala accept all of you. May Allah உங்கள் எல்லாம் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ வைத்து ஒரு கண்ணியமான மௌத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் நாங்கள் எந்த நல்ல விடயங்களை முதாக்கரா பண்ணினோமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாக்கிய தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.